Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் டின்னர் ஆர் ஈவினிங் ஸ்நாக் எப்படி சர்வ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். ஸோ இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி இந்த ரவா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம், ரெண்டுமே நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணது, கொஞ்சமாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல புளி வந்த தயிரை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப நல்லா வரும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்துட்டு பத்தலைன்னா பார்த்துட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா பேட்டர் இந்த ரெசிபி கரெக்டாக வராது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு எந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு காலையிலேயே மசால் தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பேட்டர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இந்த பேட்டர். ரொம்ப தனியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இதை வந்துட்டு நான் கட்டி இல்லாமல் க்ளீனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறமா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டர் வந்துட்டு 5 நிமிஷமாக நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ ஒரு சின்ன ஸ்டீல் பிளேட்டில் நம்ம ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். கீ வந்துட்டு கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வந்துட்டு அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பேட்டர் வந்துட்டு இந்த பிளேட் ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் இதை இட்லி மாதிரி கூட ஊற்றலாம், இட்லி மோடில். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்துட்டு ஊற்றினா போதும். இது வந்துட்டு நம்ம இப்போ எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தட்டில் ஊற்றி வச்சோம் இல்லையா, அது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சிடலாம். ஸ்டீமரில் வச்சதுக்கப்புறமா இது மூடி போட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸாக நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது சூப்பராக வெந்துடுச்சு. இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த தட்டிலேருந்து எடுத்தோம்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் ஒரு டின்னர் எப்படி சர்வ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.